பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் என்னை ஒரு புது இடத்துல ஒரு புது காரியத்தை கொடுத்திருக்கிறாரு. எப்படி நான் அதை செய்ய போறேன், எப்படி இந்த காரியத்தை ஜெயமா நடத்த போறேன் அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிறீங்களே, இன்றைக்கும் ஏசாயா 28வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை உங்க மேல கொண்டு வருகிறேன். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். இன்றைக்கு நீங்க எந்த காரியத்துல ஜெயம் எடுக்கணும், எதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணணுமோ ஆண்டவர் உங்களுக்கு போதிப்பார், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இந்த வசனத்தோடு கூட இதோடைய 2 வசனங்கள் ஏசாயா 28 வசனம் 24 25 உங்களுக்காக வாசிக்கிறேன். உழுகிறவன் விதைக்கிறதுக்காக நாள்தோறும் உழுகிறது உண்டா? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்பிடுகிறது உண்டோ? அவன் அதை மேலாக நிறவின பின்பு அதற்கேற்ற இடத்திலே உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமை கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ? ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிற காரியம், நாள்தோறும் அந்த உழவன் நிலத்தை உழுது கொண்டிருக்கிறானா? இல்ல, அவன் நிலத்தை மேலாக நிறவின பின்பு உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையை தெரிந்து கொண்டு வார்கோதுமை கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ? எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை உழவன் செய்கிறான். ஆனால் தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். என்ன நேரத்தில் எதை செய்யணும் ஆண்டவர் போதிக்கிறார். இன்னைக்கு உங்க கையில் ஒரு புது அசைன்மெண்ட், ஒரு புது டாஸ்க் இருக்கு. இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போறேன், யார் எனக்கு செய்ய போறாங்க? உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். எனக்கு இந்த காரியத்தை செய்யவே முடியலையே ஆண்டவரே, நீ இந்த இடத்துல கொண்டு நிறுத்திட்டீங்களே, நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய போறேன், இந்த இடத்துல இருந்து எப்படி என்னை வெளிக்கொண்டு வர போறீங்க? ஆண்டவர் உங்களை உயர்த்துவாருங்க. ஆண்டவர் தான் உங்களை இந்த இடத்தை கொண்டு போயிருக்கிறார். நான் வேலை செய்கிற நாட்கள்ல ஒரு பர்டிகுலர் இடத்துல ஆண்டவர் ஒரு ப்ராஜெக்ட்ல என்னை கொண்டு போனார். அந்த இடத்துல எப்படி சொல்யூஷனை கொண்டு வர்றது, எப்படி பண்றதுன்னு முதல்ல எனக்கு தெரியல, நிறைய திகைத்து போனேன். ஆனா ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபித்து, ஆண்டவரே சரியான பாதையில நீ நடத்துங்க, என்னென்ன காரியங்கள் நடத்தணுமோ எனக்கு உணர்த்தி நடத்துங்கன்னு சொல்லி அவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்து படிப்படியாய் முயற்சி செய்ய ஆரம்பித்தேன். என்னுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவரை யோசித்து கொண்டு, உன் வழிகள் எல்லாம் அவரை சிந்தனை செய், உன் பாதைகளை அவர் செவைப்படுத்துவார். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீங்க கலங்கி போய் நின்று ஐயோ என்ன பண்றது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவரே, நீங்க நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க நடத்தி கொடுத்துருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். இதோ நீ நாளைக்கு வர்றத நீங்க எனக்கு அற்புதமா செய்ய போறீங்க, எனக்கு திட்டத்தை கொடுக்க போறீங்க, ஸ்தோத்திரம். நீங்க வழி நடத்த போறீங்க, ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை சொல்லி நீங்க ஜெபிக்கிற பொழுது அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறாய். என்னை நல்லா போதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், எனக்கு உணர்த்துவதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளை கடந்து போவீங்க. நீங்க சால்வ் பண்ண வேண்டிய அந்த டாஸ்க்ல, உங்களுக்கு புதுசா இருக்கிற ப்ராஜெக்ட்ல முழு காரியம் இன்றைக்கு உங்களுக்கு புலப்படாம இருக்கலாம். ஆனா தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்காருங்க. The total solution is ready for you. God has ordained your path. The heavenly God, ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி, the mighty God is going to orchestrate the whole thing. உங்களுக்கு என்று எந்த இடத்துல சகாயம் வரணும், எந்த இடத்துல கதவுகள் திறக்கப்படணும், யார் உங்களுக்கு ஒத்தாசை கொடுக்கணுமோ தேவன் உங்களுக்கு கொடுப்பாருங்க. நான் சொன்ன பாருங்க, ஒரு புது ப்ராஜெக்ட் நிறுத்தினாருன்னு, அதுல அந்த நான் இருந்த அந்த நிறுவனத்துல அந்த பிசினஸ்க்கே ஒரு பெரிய சேலஞ்ச். நான் எடுக்க வேண்டிய அந்த லைசன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா எடுக்கலைன்னா அந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் வெளியில போகாது, எவ்வளவோ மில்லியன் கணக்கில் டாலர்ஸ் அஃபெக்ட் ஆயிரும். ஆண்டவர் உணர்த்தினார், போதித்தார். எனக்கு இருக்கிற கொஞ்சம் அனுபவத்தை அவர் பாதத்தில் வைத்த, எல்லைகள் விஸ்தரிக்கும்படியா தேவன் கிருபை செய்தார். அந்த பாதையை கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிந்து கொண்ட கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் எவ்வளவு பெரிய காரியங்களையும் லகுவாய் செய்யும்படியா தேவன் கிருபை கொடுப்பார். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, உங்க கொலீக் சொல்றாங்க, இது ரொம்ப டஃப் டாஸ்க், இது ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க், அவருக்கு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவரே செய்ய முடியல. நீங்க சொல்லுங்க, உங்க இருதயத்துல சொல்லுங்க, என்னுடைய தேவன் எனக்கு நன்றாய் போதிப்பார், நன்றாய் உணர்த்துவார். 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருவர் செய்ய முடியாத காரியத்தை ஏசாயா 28-26 அபிஷேகம் நிறைந்த ஒரு மகனை கொண்டு, ஒரு மகளை கொண்டு தேவன் மகிமையை செய்ய முடியுங்க. என் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த வேறே ஆவியுடையவர்களாய், விசேஷித்துள்ள ஆவியுடையவர்களாய் கர்த்தர் உங்களை நிறுத்தி இருக்கிறார். தானியேலுக்குள்ள அந்த விசேஷ ஆவி இருந்தனாலதான் அந்த இடத்துல இருந்து எல்லா ஞானிகளுக்கும்
இருக்கோ, யாருக்குமே புலப்படாத அந்த சொப்பனத்தை என் ஆண்டவர் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். அதே போல உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இன்னைக்கு எந்த காரியத்தை மிக டஃப்பான சேலஞ்சா பாக்குறீங்களோ அதுல இருந்து ஆண்டவர் உங்களை வெளியில கொண்டு வருவார். உங்களுக்கு நன்றாய் போதித்து உங்களை நன்றாய் உயர்த்துவார். எதை குறித்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இது நடக்குமா நடக்காதான்னு யோசிக்காதீங்க. என் தேவாதி தேவன் ஏசாயா 28:26 படி உங்களோடு கூட இருந்து மகிமையாய் செய்ய போறார். You are going to come out in a flying colors. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Advance congratulations to your success and your victory. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மனமகிழ்ச்சியோடு காத்துக்கொள்ளுவார். God bless you.